ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபேஸ் சேனல் ஃபேஸ்லெஸ் சேனல் ரெண்டுக்குள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். பொதுவாக யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ரெண்டு தரப்பில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து ஃபேஸ் சேனல், இன்னொன்று ஃபேஸ்லெஸ் சேனல். அதாவது ஃபேஸ் சேனல்னால் உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய ஃபுல்லாக உங்களுடைய அப்பியரன்ஸை காட்டி நீங்கள் வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறது. ஃபேஸ்லெஸ் சேனல்னால் உங்களுடைய முகத்தை காட்டாமல் அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜு, ஃபோட்டோஸ், வீடியோஸை வச்சு நீங்கள் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபேஸ் சேனல், ஃபேஸ்லெஸ் சேனல். ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் சேனலுக்கு உண்டான அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். நீங்கள் ஃபேஸ் காமிச்சு ஒரு சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலும் சரி, அந்த கண்டென்ட்டுக்கான ஆடியன்ஸ் உங்களுக்கு மேலே ஒரு நல்ல ட்ரஸ்ட்டு உங்களுக்கு உண்டாகும். ஓகேங்களா? அதாவது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் உங்களுக்கான யூனிக் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க, உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதாவது ரொம்ப இன்வால்மெண்ட்டாக உங்களோட கனெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? இதே ஃபேஸ்லெஸ் சேனல்னால் அப்படி வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க. அப்படி கனெக்ட் ஆனாலும் அது ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிச்சு நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ட்ரஸ்ட்டு, ஒரு நல்ல பாண்டிங் பில்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட். ரெண்டாவது வந்து பிராண்டிங். ஸோ ரொம்ப ஈஸியாக பிராண்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் சேனலுக்கான பிராண்டு. ஸோ உங்கள் சேனல் வளர வளர நீங்களும் உங்கள் ஃபேஸ் வேல்யூவும் வளரும். ஓகேங்களா? இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் மற்ற யூடியூப் சேனலுக்கும் போய் ஒர்க் பண்ணலாம். ஈவெண்ட்ஸு, டிவி ஷோஸு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போட்டிங்கன்னா. ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத் இருக்குங்க. நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டு ஒரு 100-200 வீடியோ தான் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அது நல்லா பர்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சேனல் மூலிமா லாங் டேர்ம் ஒரு க்ரோத் இருக்கும். ஆனால் ஃபேஸ்லெஸ் சேனலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் ஃபேஸ் காமிச்சு நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கான க்ரோத் வந்து லாங் டேர்மாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நாலாவது வந்து கொலாபரேஷன் சான்ஸ். ஸோ அதே தான், உங்களால் நிறையா யூடியூப் சேனல்ஸோட போய் கொலாப் பண்ண முடியும், நிறைய பேரோட ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஃபேஸ்லெஸ் சேனலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் யாருக்கும் தெரியாதுங்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. நீங்கள் ஃபேஸ் சேனலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் சேனலை தவிர்த்து நீங்கள் இன்னும் நிறைய சேனலுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே முக்கியமான ஃபேஸ் சேனல்ஸ்க்கான அட்வான்டேஜ். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்ன இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும்ல. அது என்னென்னா ப்ரைவசி குறையும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிச்சு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, நீங்கள் என்ன லொக்கேஷன், எங்கே இருக்கீங்க, இதெல்லாம் சொல்கிறப்போ உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு ப்ரைவசின்ட்டு கண்டிப்பாக இருக்கும், அது குறையும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து கிரிட்டிசிசம். நிச்சயமாக நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்க. ஒரு ஃபேஸ்லெஸ் சேனலோடைய கமெண்ட் செக்ஷனையும் ஒரு ஃபேஸ் சேனலோடைய கமெண்ட் செக்ஷனையும் எடுத்து பாருங்கள். அது ஒரு நல்ல பெரிய சேனலாக இருக்குதான்னு பார்த்து அதை எடுத்து பாருங்களேன். அதிகமாக இந்த ஃபேஸ் காமிச்சு ஒருத்தர் வீடியோ போடுறாருன்னா அவருக்கு அதிகமான ட்ரோலு, நெகட்டிவ் கமெண்ட்ஸு இது எல்லாமே வரும். ஆனால் ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் ஃபேஸ் சேனலை காட்டுறதை விட அது கம்மியாக வரும். ஓகேங்களா? ஃபேஸ் சேனலுக்கு இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நிறைய பேர் இதனால தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு, ட்ரோலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் கேமரா அப்பியரன்ஸ். நீங்கள் ஒவ்வொரு டைமும் கேமராவுக்கு தனிப்பட்ட முறையில் ரெடி ஆகணும். ஓகேங்களா? ஒரு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி தலை சீவியாவது நீங்கள் ரெடி ஆகணுமில்ல, அந்த லெவலுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். ஆனால் ஃபேஸ்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் தான் மெயின். நீங்கள் டெக்ஸ்ட்டு, அனிமேஷனு, ஸ்டாக் ஃபுட்டேஜை வச்சு நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம், உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி. ஆனால் ஃபேஸ் சேனலுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது ரெடி ஆகணும், கேமரா செட் பண்ணணும், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பேசணும்னா கூட கொஞ்சம் செட் பண்ணி உட்காந்து பேசணும். ஆனால் ஃபேஸ்லெஸ் சேனல்னால் அது அந்தளவுக்கு இந்த இதை காட்டிலும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபேஸ் சேனலுக்கான டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜஸ் ரெண்டும். அடுத்து ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு என்னென்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிறத பார்க்கலாம்.
அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி சேஃபு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதில் அப்படியே ஆப்போசிட். உங்களுடைய ப்ரைவசி, உங்களுடைய ஃபேஸு, நேமு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி எந்த டீட்டெயிலும் மற்றவங்களுக்கு தெரியாதுங்கிறப்போ உங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பாதிக்காது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்காக ஃபேஸ் சேனல் ஹாப்பியாக இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது ஈஸி ப்ரொடக்ஷன். நீங்கள் ஃபேஸ் சேனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு வீடியோ 2 வீடியோ தான் ஒரு நாளைக்கு அதிகபட்சமே கிரியேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணி ஒரு ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஏகப்பட்ட வீடியோக்கள் கிரியேட் பண்ண முடியும், நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸி ப்ரொடக்ஷன் இது ரெண்டாவது. மூணாவது மல்டிபிள் கிரியேட்டர் யூசேஜ். அதாவது நீங்கள் ஒரு ஃபேஸ்லெஸ் சேனலாக இருக்கீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் சேனலுக்கு ஒரு எடிட்டர் வச்சுக்கலாம், உங்கள் சேனலுக்கு வேற ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டையும் வச்சுக்கலாம். 2 பேர் மாற்றி மாற்றி வாய்ஸ் ஓவரில் வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கிரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஃபேஸ் சேனலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். நீங்கள் ஃபேஸ்லெஸ்ஸாக இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃபேஸ் சேனலுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் டிப்ரெஷன் வந்து இதில் இருக்காது. ரொம்ப ஈஸியாக காமாக நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டென்ட் எடுக்கிறீங்க, அதுக்கான ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்காக வேறு எதுவும் எஃபர்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். முக்கியமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், அதனால் நீங்கள் நிறைய வீடியோக்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பில்ட் ஆகவே ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக ஆகும். அதாவது நீங்கள் ஒரு ஃபேஸ் சேனல் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபரில் இருக்கிற ஒரு வேல்யூ கூட ஃபேஸ்லெஸ்ஸாக நீங்கள் 1,00,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தால் கூட அதில் வந்து உங்களுக்காக உங்கள் மேலே நம்பிக்கை கொண்டவங்கன்ட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் பில்ட் ஆவாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம்ட்டு நீங்கள் சேனல் ரன் பண்ணுறப்ப தான் ஓகே. அதுவும் இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. யார் ஹியூமன் யார் ரோபோட்ஸ்னே தெரியல. எல்லாருடைய ஃபேஸு வாய்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஃபேஸ்லெஸ் சேனலாக இருக்கும்போது அதிகமாக மக்கள் இப்போ நம்புறதுக்கான வாய்ப்புகள் இனி வருங்காலங்களில் ரொம்பவே குறைவு. ஓகேங்களா? இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது பிராண்டிங் பண்ணுறது சுலபம் இல்லை. இந்த பிராண்டிங்னா என்னங்கிறத நான் தனியாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், இந்த பிராண்டிங்னா என்ன ஏதுங்கிறது. ஸோ இது வந்து ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இந்த பிராண்டிங்கே பில்ட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிராண்ட் வரும். ஆனால் ஃபேஸ் சேனல் ரொம்ப ஈஸியாகவே பிராண்ட் பில்ட் பண்ணலாம். மூணாவது காம்படிஷன் அதிகம். இப்போ இருக்கிற எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கால்வாசி 100% ஃபேஸ்லெஸ் சேனலாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து காம்படிஷன் அதிகம். நீங்கள் ஃபேஸ் காமிக்காமல் ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். நீங்கள் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் படுவீங்க. இதே ஃபேஸ் சேனலாக இருந்ததுன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பிக்கை வரும், டக்குன்னு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நீங்கள் போட்ட எல்லா வீடியோக்களும் பார்ப்பாங்க. ஸோ இது மூணாவது. நாலாவது வந்து கொலாபரேஷன் குறையும். நீங்கள் ஃபேஸ் சேனலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸு, டிவி ஷோஸு, மற்ற யூடியூப் சேனல்லலாம் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். இதே ஃபேஸ்லெஸ் சேனலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கும் வாய்ப்புகள் வராது. உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கும் பட்சத்தில் வாய்ஸ் ஓவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஒர்க்கு கிடைக்கலாமே தவிர வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் மூலிமா வேறு எந்த ஒர்க்கும் கிடைக்காது. இதே ஃபேஸ் சேனலாக இருந்தால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோவில் ஃபேஸ் சேனல், ஃபேஸ்லெஸ் சேனல் ரெண்டுக்கும் உள்ள நிறை குறைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதனால் இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, ரெண்டுமே 2 பாதைன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொன்று ஃபேஸ்லெஸ் சேனலாக இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம், அதனால் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் கிடைக்கும், உங்களுடைய ஃபேஸ் நல்லா நிறைய பேர்த்துக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இந்த மாதிரி ரெண்டுலேயுமே ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எது முக்கியம், எது தேவை, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லது இது கெட்டதுன்னு இல்லை, ரெண்டுமே இருக்கிற 2 பாதை தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.